தொழிலாளர்கள் தங்கியிருந்த 4 மாடி கட்டிடத்தில் 195 பேர் தங்கியிருந்தார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார்கள். அதில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் 7 பேர் அடையாளம் காட்டப்பட்டது. அந்த 7 உடலும் இங்கே கொச்சினில் இருந்து உற்றார் உறவினரிடத்திலே ஒப்படைக்கின்ற பணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதியினுடைய ஆணைக்கேற்ப துறை சார்ந்த ஆணையரும் நானும் இங்கே நேரடியாக வந்து அந்த உடலை அவருடைய இல்லம் வரையிலும் சென்றடைவதற்காக வாகன வசதிகள் செய்து அதை ஒப்படைக்கின்ற பணியில் இப்பொழுது இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உதவியை தொகையாக அறிவித்திருக்கிறார்கள். அதுபோக மீதி நம்முடைய நலத்துறை சார்பாக வாரியம் சார்பாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மரியாதை செலுத்துவதற்காக மாண்புமிகு கேரள முதலமைச்சர் எங்களோடு வருகை தந்து தமிழ்நாட்டை சார்ந்த 7 இறந்தவர்களுக்கும் அவரும் உடன் மரியாதை செலுத்தினார். ஒன்றிய இணையமைச்சரும் வந்து மரியாதை செலுத்தினார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து இங்கே மரியாதை செலுத்தினார்கள். அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக, எங்கள் துறை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ 7 வாகனம் இதோ எதிர்க்க நிற்குது, அந்த வண்டிங்க தான். ஒவ்வொரு வண்டியிலையும் ஒரு உடலை வைத்து அந்த எந்த ஊர் சொந்த ஊரோ அந்த நேரடியாக கடலூர் மாவட்டம்னா முட்டத்துக்கு அவங்க இல்லம் வரையிலும் இந்த வாகனத்தில் கொண்டு போய் அவர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற பணி இப்பொழுது நடைபெறுகிறது.